ஃபேன்ஸ் வந்து இப்போ ஒரு நடிகர் நடிகை நடிக்க வந்துட்டாங்க அப்படின்னாவே அவங்களுடைய என்னமோ அவங்களோட பர்சனல் நீ இப்போ ஒரு நடிகை இருக்காங்கனாலே அவங்க வந்து தனக்கானவங்க அப்படின்ற மாதிரியான கண்ணோட்டத்தில் இப்போ ஒருவேளை அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆகுது, கல்யாணம் ஆகுது, அவங்க படம் நல்லா இல்லை, இப்போ வேற மாதிரியான டாக்ஸுகள் வருது அப்படின்னா அது தொடர்ந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஹேட்டட் பரப்புறது அப்படின்னா அதெல்லாம் எப்படி கடந்து போறீங்க அப்படின்னு? அதான் சார், அதான் ஹேட்ரட் நான் அதை பார்க்குறதே, நான் ஆக்சுவலாக ட்விட்டர் பக்கமே இப்போது பெருசாக போகிறதில்ல. பிகாஸ் போனாலே ஏதாவது கமெண்ட்ஸ் பார்த்தாலே சில சமயம் எதுக்கு நம்ம 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 போய் பார்த்து நம்மளோட மூடை ஸ்பாயில் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது, நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணுறது தான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இந்த ஏஐ. இட்ஸ் ஏஐங்கிறது வந்து இட்ஸ் அ பூன் அண்ட் அ பேன் ஐ திங்க். பிகாஸ் அதாவது நம் டெக்னாலஜிங்கிறது நம்ம ஹியூமன்ஸ் கண்டுபிடிச்சது. இன்றைக்கி அது நம்மளையே மீறி எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது. இப்போது சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது திடீர்னு நானே போய் பார்ப்பேன், நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டேன் நான், ஏன்னா அவ்வளோ ரியலாக இருக்குது, அந்த ஃபோட்டோஸ்லாம் அவ்வளோ ஒரிஜினலாக இருக்குது. அண்ட் ரீசெண்டாக நான் ஒரு படத்தோட பூஜையில் நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அது வேறு மாதிரி ஒரு ஆங்கிளில், ஒரு தப்பான ஒரு ஆங்கிளில் ஒரு போஸ் இருந்துச்சு. நான் போய் பார்க்கும்போது ஒரு செகண்ட் நான் இப்படிலாம் போஸே பண்ணல அப்படின்னு நான் ஒரு செகண்ட் நானே யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது நான் போஸே பண்ண நானே கிடையாது அப்படிங்கிறது. ஸோ டெஃபினெட்லி ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக தான் சார் இருக்குது உண்மையாக சொல்லணும்னா. அது எங்கே போயிட்டுருக்குன்னே தெரில. அண்ட் இதெல்லாம் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன கெயின்? வாட்